வணக்கம். நான் சாந்திங்க. நாங்க திருப்பதி போயிருந்தோம். அதனுடைய எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எங்க ரூமுங்க. அ கீழ இந்த மாதவம் இருக்கு இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு அப்போசிட்ல, அதில எங்களுக்கு ரூம். நான் அப்படியே பேசிக்கிட்டே வரேன். நீங்க அப்படியே பாருங்க. அ இது வந்து என்ட்ரன்ஸுங்க. நம்ம அப்படியே அந்த செக்யூரிட்டி செக்லாம் பண்ணுவோம்ல, அந்த இடம். இங்கே வந்தா நம்ம அப்பாடி நம்ம திருப்பதி வந்துட்டோம்னு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிடுங்க நமக்கு. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இது இறங்கி இது செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுதான். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இது பாருங்களேன், நம்ம ஊர் கிளைமேட் அப்படியே பொசுங்கி போகுது. அங்கே பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் நம்ம பார்ப்போம்ல இந்த மிஸ்ட்டெல்லாம், அதை மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐயையோ! நம்ம என்னடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளை அப்படியே கடவுள் வந்து நம்மளை வாங்கோ வாங்கோன்னு சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு இதை பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை இது நான் என்ன பேசிக்கிட்டே வரேன் பாருங்களேன். கீழேருந்து நாங்கள் வந்து ஒரு 9:30 போல் கிளம்புனாங்க. பஸ்ஸில் தான் கிளம்புனோம். நியூகோ பஸ்ஸில் போனோம். அங்கே போய் சேரும்போது எங்களுக்கு ஒரு 1:00 ஆகிடுச்சி மத்தியானம். அந்த 1:00 அங்கே போயிட்ட அப்புறமா நம்ம எங்களுக்கு வந்து மாதவமில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ₹600 ரூம் இருக்கு இல்லையா? அதில் புக் பண்ணியிருந்தோம். அதில் போயிட்டு நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் அன்னதானங்க. அன்னப்பிரசாதத்துக்கு ஹால் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். சூப்பராக அங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு துவையல். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க மேலே. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய அந்த ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டு. இது உள்ளே வந்துட்டுன்னா இங்கேயே நமக்கு செப்பல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. இதுதான் இந்த தீபாலங்கார சேவா மண்டபங்க. பாருங்கள், அது உள்ளே அப்படியே வந்துட்டு நான் அது கொஞ்சம் அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து அங்கே தீபாலங்காரம் வந்திருந்தோம். அது அந்த ரோடு அப்படியே பாருங்கள். அப்படியே வந்துட்டோம்னா கோவிலோட ஃப்ரண்ட் சைடு வந்துடுது பாருங்கள். இந்த கோவிலோட ஃப்ரண்ட் சைடு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் ஒரு 20, 30 வாட்டியாவது போயிருப்பேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேங்க. எங்கே பார்த்தாலும் மனுஷங்க, எங்கே பார்த்தா அது தேர் பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி தான் நம்ம குளம் வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் கிளைமேட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட். வெயிலே கிடையாது சுத்தமாக இப்போது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, அப்படியே வந்துட்டு அந்த கோவிலோட ஆப்போசிட் சைடில் அந்த எதிர்த்தாப்புல இருக்கு இல்லையா? அது போயிட்டு அங்கேருந்து அந்த ரைட்டு திரும்பினோம்னா நமக்கு அந்த சுப்பாதம் என்ட்ரன்ஸ் வந்துடுங்க. இந்த பக்கமாக போகிறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ₹300 தரிசனத்துக்கு. எங்கெங்கேயோ போய் நம்ம போய் கிளம்புவோம் இல்லையா? இது இந்த பக்கமாக இப்போ இந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் போயிட்டிங்கன்னா நடக்கிற தூரம் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேங்க நான். நல்லா இருந்தது இந்த முறை. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? சரியான கூட்டங்க. ஜனங்கள்லாம் வந்து கோவில்லே இருந்துடலாமான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ கூட்டம். பயங்கர கூட்டங்க. எந்த கூட்டம் பார்த்தாலும் சாமியை பார்த்தோன்னே அவர் நம்மளை பார்க்குறாரு. அவரை பார்த்தோன்னே நமக்கு அந்த கூட்டம், அந்த டென்ஷன், கால்வலி எல்லாமே ஓடி போய்டுங்க. அதுதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரில். அப்படியே அந்த லைட்டால் அலங்காரத்தில் ஜொலிக்குதுங்க கோவில். எனக்கு கண்ணே எடுக்க முடியல. அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்துட்டு போயிட்டோம் பாருங்கள். போயிட்டு கொஞ்சம் தூரம் தான். அப்படியே அந்த நம்ம அந்த மேலே அந்த ஓவர் பிரிட்ஜ் மாதிரி வரும் பார்த்தீங்களா? அது வழியாக உள்ளே போயிடுவோம் நம்ம திருப்பி. அங்கே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிடுவோங்க இந்த கோவிலுக்கு. போனால் தான் நம்ம ஒரு அடுத்த 6 மாதத்தை ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவார் நம்மளை. விலை அலங்காரம் நல்லா இருந்ததுங்க. அந்த ரொம்ப டிவைனாக இருந்தது. அந்த அந்த சூழ்நிலையே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆசையாக இருந்தது. நமக்கு சாயந்தரம் தரிசனங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. இல்லைன்னா இங்கேயே உட்காந்துட்டு ஒரு 2, 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியலங்க. இவ்வளோ கூட்டத்தை இந்த கோவிலில். இவ்வளோ பேருக்கும் அன்னதானம் போட்டு என்ன க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இடத்தெல்லாம். ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம வீட்டையே நம்மளால் கொஞ்சம் நேரம் தான் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த முறை தரிசனம் சூப்பர்.
அப்படியே போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அப்படியே அந்த கோயிலுக்கு எடுத்த பக்கம் எங்களோட குட்டி செல்ஃபி அப்படி போயிட்டு இதோ பாருங்கள், அந்த இதுதான் நம்மளோட தரிசனம், அந்த உள்ளே என்ட்ராகிற இடம். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சுப்பாதம் என்ட்ரன்ஸுங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் அது வரும். இந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்க, அந்த தீபாலங்கார சேவா, இந்த பலவிதமான சேவா டிக்கெட்ஸ் வாங்குறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஸ்பெஷல் என்ட்ரி போகுங்க. தோமாலா சேவா நிறைய இருக்குல்ல, அது வழியாக போயிடுவோம். நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஸ்ப்ளிட் வரும். இதோ இப்போ போய் இந்த ரைட்டில் திரும்பிட்டோம்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் என்ட்ரி, நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரோட்டில் போயிடணும். போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வருங்க. இது உள்ளே போயிட வேண்டியது தான். ஸோ ஆனால் ஷார்ட்டு தான், நம்ம நார்மலாக போகிறது ஷார்ட்டு தான். இதில் ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போனால் அது நமக்கு அந்த செக்யூரிட்டி செக் ஏரியா அது இங்கேயோட நம்மளோட செல்ஃபோன்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆனது வந்து ஒரு 6:30க்கு ஆரம்பித்தோங்க ஜேர்னியை. நாங்கள் வெளில வரும்போது ஒரு 11:30 ஆகிடுச்சிங்க. 11:30க்கு கூட்டத்தை பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்கள், பயங்கரம். என்னால் கொஞ்சம் தான் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் நான், என்னால் எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டங்க. பாருங்க, என் பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த 4 ஹவர்ஸ் 4 to 5 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணதான களைப்பே தெரியாதுங்க. சரியான தரிசனங்க. லட்டு கொடுத்தாங்க, குட்டி லட்டு. நாங்கள் லட்டு பிரசாதம் வாங்கலை, ஏன்னா எங்களுக்கு 11-12 o'clock தான் பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ் கிடையாது திரும்பி ரிட்டர்னுக்கு ரூமுக்கு வரத்துக்கு. ஸோ நாங்கள் ரிட்டன் ஆகிட்டு காலையில் போய் தான் நாங்கள் லட்டு வாங்கிறதா பிளான் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப திவ்யமான தரிசனம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு முறை எல்லாருமே போயிட்டு வாங்க. கடவுளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்களேன்.